நீங்கள் உணர்றீங்களா ஏதோ ஒரு இடத்துல அது வந்தது, நான் கமெண்ட் பண்ணிட்டேன், அது ஓகே, தப்பு உணர்றீங்களா? அதான் மேம், இதெல்லாம் சைக்காலஜி தான். இப்போ நீங்கள் வந்து என்ன இப்படி இருக்கும்போது நீங்கள் கெட்டவன் நினைக்கலாம், நல்லவன் நினைக்கலாம். என் கூட இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் இவன் நல்லவனா கெட்டவனா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சைக்காலஜிக்கல் திங். இப்போ என்ன அன்னைக்கு நடந்துச்சுன்னா, எனக்கு ரீல்ஸ் வந்திருக்கு, நான் வந்து ஒரு பர்சன், நீங்க ரீல்ஸ் வந்தது மேல வரவோ யூ ஹேட் டு அது கமெண்ட் போட்டுட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நான் என்னோட இது சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க இது தப்பா இல்ல ரைட்டா? இல்ல நான் அதுதான் சொல்றேன். இப்ப நான் என்னோட இடத்துல இருந்து நான் சொன்னது சரியாகாது இல்ல. இப்ப நான் வந்து சரின்னு சொல்றேன், நீங்க வந்து தப்புன்னு சொல்றீங்க. நான் வந்து சரியும் சொல்ல தப்பும் சொல்ல. கமெண்ட் போட்டது கரெக்ட், கமெண்ட் போட்டு நீங்க தான் நினைக்கிறீங்கல்ல அப்படி. அதுதான் கமெண்ட் போட்ட இடம் தப்பா இருந்திருக்குல்ல, அது எல்லாரையுமே வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கண்டிப்பா இந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு தேவைன்றது என்னோட புரிதல். நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சரா உங்களை பார்த்து நிறைய பேர் might do this, உங்களை பார்த்து நிறைய விஷயம் பண்ணலாம், இது பண்ணா கரெக்டா இருக்குமா யோசிக்க வைக்கலாம். இன்னைக்கு யூடியூபர்ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஒரு விஷயம் கரெக்டா இருக்கா இல்லையான்றது இன்னைக்கு உலகம் அதை நோக்கி போற அளவுக்கு எவ்ரிதிங் சோஷியல் மீடியால மாறிடுச்சு. எவ்ரிதிங் நீங்க சொல்ற ஒரு நல்ல விஷயமும் இமீடியட்டா போய் சேருது, கெட்ட விஷயம் டபுள் மடங்கா போய் சேருது. அப்போ அதை யோசிக்கணும்ல. நீங்க வந்து என்கிட்ட இன்னைக்கு சொல்ல முடியாது ஒரு மெச்சோர்டோ இம்மெச்சோர்டை தாண்டி இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லா இடத்துலையுமே அது ரொம்ப பார்த்து பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. பிகாஸ் இது குழந்தைங்க முதல்ல கொண்டு கையில ஃபோன் இருக்கு, இது நம்ம யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குல்ல. அதனாலதான் கேட்கிறேன். இப்போ அவர் என்ன கேட்டாரு, நான் உங்களை கேட்கிறேன், அது தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது என்ன சொல்ல? அவர் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் என்னை பொறுத்தளவு அது எனக்கு தப்பா தோணுச்சு. ஃபோன் பண்ணிட்டு என்னடா இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கான் சரி இல்லையே, பட் இதுதான் சுச்சுவேஷன் வந்து சொல்றாப்ல. பட் என்னை பொறுத்தளவு தப்பா தெரிஞ்சிச்சு. நானே கூப்பிட்டு சொன்னேன் ஏன் இப்படி போட்டேன் அப்படின்னு. அப்போ அவரு அதுக்கு என்ன சொன்னாரு? உங்ககிட்டயும் அதே பதில் தான் இப்போ சொன்னார்ல, அந்த பதில் சொன்னார். நான் உங்ககிட்ட பேசினேன் அந்த விஷயம், நான் ஒன்றும் ஷேர் பண்ண டைம்ல இல்லை, ஷேர் பண்ணலன்னு அந்த டைம்ல அப்படிதான் கொஞ்சம் அவர் ட்ரோல் பண்ணி ரொம்ப இதாக இருந்தாப்ல. இல்லை சார், இன்னைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ நெகட்டிவாக நிறைய விஷயமும் போகுது. ஏன்னா ஒரு விஷயம் நடந்த பிறகு கொஞ்ச நாள் அதுலேருந்து மக்களுக்கு வெளியில் வரத்துக்கும் டைம் ஆகும். அண்ட் நம்ம என்ன போட்டாலும் இப்போ அதை பார்க்குற விதம் தப்பாகவும் போகும். அதுதான் உலகம் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது ஒரு அப்பாவா நீங்க என்ன சொல்றீங்க அவருக்கு, இது கரெக்டா இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் சொன்னா அவர் கேட்பாரா? கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். இனிமே அதாவது இனிமே நீ எது போட்டாலும் கமெண்ட்ஸ் போட்டாலும் எது போட்டாலும் நல்லா பார்த்து ஃபில்டர் பண்ணி போடு, எங்கே தவறு வராத மாதிரி பார்த்து கவனிச்சு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அது பார்த்து பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் வந்த மாதிரி தெரியல. அவரோட ஃப்ரெண்டு சீனு அவர்கிட்ட சொல்லுவேன், எந்த வீடியோ அவர் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அவர் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்துட்டே இருக்காங்க, ஃபில்டர் எங்கே தப்பு நடக்கு அதை மட்டும் தான் கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா, யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் திடீர்னு ஒருத்தருங்க வைரல் ஆகிறாங்க, திடீர்னு ஒரு ஒன் டேல வந்து என்ன பண்ணி அப்படி டக்குன்னு 2 மில்லியன் 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வருது, இப்படி பண்ணி ஒரு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கும் இல்லை உங்களது நான் பொதுவாகவே சொல்கிறேன் நான் பொதுவாக சொல்கிறேன். நம்ம நிறைய கஷ்டப்பட்டு போடுறவங்க இருக்காங்க, ரொம்ப டேலண்டடானவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து 10K கூட தாண்டலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவ்வளோ டேலண்ட் இருக்கும், ஆனால் அவங்க போடுற வீடியோஸ் வைரல் ஆகாது. நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அப்பாட்ட முடிச்சுட்டு வரனே இது நீங்கள் சரிதாங்க நீங்கள் கேட்குறது. எனக்கே ஒரு அதிசயமாக தான் இருக்குது. எப்படின்னா ஒரு காட்ஸ் கிஃப்ட். போய் ஏதாவது பண்ணிட்டானா அது அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆயிடுது. இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, ஆனால் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. இவன் சொன்ன மாதிரி பேனா பேப்பர் எடுக்கிறதில்ல. வண்டி காரில் வந்துட்டே இருப்பான், ஒரு நிமிஷம் இருத்துங்க டாடி வண்டினா நிப்பாட்டு, ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னா போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு பார்த்தா அந்த வீடியோ பயங்கரமாக வரலாம். ஆனால் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டான். அது ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு தான் எனக்கு சொல்ல முடியும். அது காட்ஸ் கிஃப்ட் தாண்டி ஒரு அப்பாவா நீங்கள் இது எவ்வளோ நாளைக்கு போகண்டா மகனேன்னு சொல்லியிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கேன், அது போகிற வர போட்டோம், நாள் முடிஞ்சு அவனுக்காக நான் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன்.